தெலுங்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சிரஞ்சீவி காருவோடைய அடுத்தடுத்த படம் வேறு லெவல் மாதிரியான அப்டேட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு படங்களையுமே வித்தியாசமாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பார். அதில் மாஸ் கமர்ஷியல் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த நிலையில் தான் விஸ்வம்பரா அப்படின்ற ஒரு படம் இப்போ உருவாக்கிட்டு இருக்கு. இதில் த்ரிஷா கதாநாயகியாக நடிக்கிறாங்க. இது இல்லாமல் அடுத்ததான் நயன்தாராவோட ஒரு படம் பண்ணுறாங்க. அதான் மனசங்கர வரப்பிரசாத் காரு அப்படின்ற படம். இந்த படமும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இந்த ரெண்டு படத்துடைய ஷூட்டிங் சைமல்டேனியஸாக போய்கிட்டு இருக்கும்போது வால்டர் வீரையா படத்தை இயக்கிய பாபியோட திரும்ப ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்கல்ல, அதுவும் இப்போ ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்ததாக யார் யார் ஹீரோயினாக போடலாம் அப்படின்னு சொல்லி சல்லடை போடுறாங்க. அதனப்பா யார் யார் அப்படின்னு கேட்டால் இந்த படத்தில் 2 ஹீரோயின் இருக்காங்க. அதனால தான் அந்த யார் யார் அந்த 2 ஹீரோயினும் ஓரளவுக்கு இந்த படத்துக்கு கன்ஃபார்மு அப்படின்ற மாதிரியான ஸ்டேஜில் தான் இருக்குது. ஒன்று ராஷி கண்ணா, இன்னொன்று மாளவிகா மோகனன். ஸோ ராஷி கண்ணா அவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்ட் டேஸில் எந்த படமும் இல்லைனாலும் முன்னாடி வரைக்கும் அவங்க நடித்த படம்லாம் வேறு லெவல் ஹிட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக அவங்க மறுபடியும் ஒரு சூப்பர் படம் கொடுக்க காத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் மாளவிகா மோகனன் அவங்க இப்போது ராஜா சாப் அப்படின்ற படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியும் இல்லையா, பிரபாஸ் இதில் கதாநாயகனாக நடிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க. இந்த படத்துடைய அப்டேட் எல்லாமே நமக்கு கூடிய விரைவில் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் இப்போ டியூட் அப்படின்ற படம் ரிலீஸ்க்கு காத்திருக்கு. தீபாவளியை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் நம்ம எல்லாருக்கும் பிரதீப் ரங்கநாதன் எங்கேருந்து தெரியும், கோமாளிலிருந்து தெரியும் ஆஸ் இயக்குனராக. அடுத்ததாக லவ் டுடே தான் நம்ம எல்லாருக்குமே பிரதீப் ரங்கநாதன் ஒரு கதாநாயகன் அப்படின்ற பரிமாணத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. இந்த லவ் டுடே படத்துடைய 2ஆம் பாகம் எடுத்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமேப்பா அப்படின்ற மாதிரி தானே சொல்லுவோம். ஏன்னா அந்த படம் ஒரு என்டர்டெயின் மூவி, அவ்வளோதான். அந்த படத்தில் பெருசாக நீங்கள் கருத்துக்கள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. யங்ஸ்டரும் சரி இல்லை எந்த வயசில் இருக்கிறவங்க போய் உட்கார்ந்தாலும் அந்த படம் ஜாலியாக எல்லாரையும் சிரிக்க வைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு திரைப்படம். அண்ட் இக்காலத்தில் இருக்கக்கூடிய காதலை அப்படியே அந்த படத்தில் சித்தரிச்சிருப்பாங்க. சரி, இப்படி இருக்கும்போது அந்த படத்துடைய 2ஆம் பாகம் வருமா அப்படின்னு பிரதீப் ரங்கநாதன் கிட்ட கேட்டதுக்கு அவர் கண்டிப்பாக வரும், அதில் சந்தேகமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு போல். ஆனால் இப்போ நடக்காதுப்பா, ஏன்னா நான் நிறைய கதைகள் எழுத வேண்டியது இருக்குது, இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம், அதனால் இடையில ஏதாவது கேப் கிடைக்கும் போது இதுக்கு உண்டான வேலைகளை யோசித்து நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த வேலைகள்லாம் ரொம்ப சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்க போகுது. அதனால் நம்ம எல்லோரும் ரெடியாக இருக்க வேண்டிய நேரம் இது அப்படின்ற மாதிரி தான் அவருடைய ரசிகர்களும் காத்துட்ருக்காங்க. ஸோ லவ் டுடே படம் ஒரு பெரிய சக்ஸஸ், அதே மாதிரி லவ் டுடே 2 வரணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஜனநாயகன் படத்துடைய ரிலீஸு அப்படின்னு சொன்னாலே அதான் அடுத்த வருஷமாச்சே, பொங்கலுக்கு பொங்க வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். ஆனால் இந்த படத்துடைய அப்டேட் எப்படிலாம் இருக்க போது, முதல்ல ஆடியோ லான்ச் இந்த படத்துக்கு வைப்பாங்களா, இப்படிலாம் நிறைய கேள்விகள் இருக்குது. ஆனால் இந்த படம் மறக்காமல் இருக்கணும்னா அதுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க போல். அதனால் யாருக்கெல்லாம் பர்த்டே வருதோ அவங்களுக்குலாம் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற பிளானில் பூஜா ஹெக்டே அவங்களுடைய 35ஆவது பர்த்டே கொண்டாடினாங்களே, அப்போ கூட கயல் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் கயல் அப்படின்றது அவங்க பேர், அவங்க கேரக்டரோட நேம் ரிவீல் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து ஒரு நல்ல ஃபோட்டோவும் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஃபோட்டோவும் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது இப்போ என்ன தான் நிலவரம், ஆடியோ லான்ச் வைப்பாங்களா மாட்டாங்களா, இந்த படத்துக்கு ப்ரமோஷன்லாம் உண்டா இல்லை டேரக்ட் ரிலீஸா அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் போய்கிட்டு இருக்கு. ஆனால் கண்டிப்பாக ஆடியோ லான்ச் உண்டு, அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா இது விஜய் அவர்களுடைய கடைசி படம் திரையுலகத்தில். அதனால் கண்டிப்பாக நாங்கள் இதுக்கு ஆடியோ லான்ச் வச்சே ஆகும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்களாம். அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல ஆடியோ லான்ச் இருக்கும். ஆனால் அது அரசியல் பேசுகிற களமாக இருக்காது, ஒன் அண்ட் ஒன்லி ஆடியோ லான்ச்சாக இருக்கும். இன்டெரக்டாக கூட எங்கேயும் அடிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க போல். என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அப்படியே அவங்க வச்சாலும் ஜானுக்கு அப்புறம் தான் வைப்பாங்க போல். அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சல்மான் கானுடைய நடிப்பில் சிக்கந்தர் அப்படின்ற படம், இன்னொரு பக்கம் மெதராசி அப்படின்ற படம் சிவகார்த்திகேயனோட நடிப்பில். ரெண்டையுமே ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இயக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இந்த 2 படங்களும் பார்க்கும்போது எனக்கு பர்சனலாகவே இந்த படங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எதனாலன்னு தெரியல இந்த படம் ஓடலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயத்தில் சொல்லுவாங்க. அது அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ். அப்படி இருக்கும்போது சல்மான் கான் அவர் ஹோஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் பட்டு இந்த படத்தை பற்றி உடச்சி பேசணுன்றது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கு தான். இன்டெரக்டாக இந்த படம் ஓடலை அந்த படம் ஓடிச்சு அப்படின்னு சொல்லி அப்படி டினோட் பண்ணி சொல்கிறதுன்றது ரொம்ப தப்பு. அது இல்லாமல் 2 படத்தையும் சைமல்டேனியஸாக ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இயக்குனதுனால தான் 2 படங்களையும் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல, இப்படிலாம் பேசினார் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுதான் மனசு ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் தமிழ் சினிமா ரசிகர்கள் ஃபீல் பண்ண தான் செய்கிறாங்க. 2 படத்தையும் இயக்கிட்டு இருக்காருன்றது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் மேக்கிங்காக பார்க்கும்போது 2 படமும் ரொம்ப டக்கராக தான் வந்துச்சு. அதில் எந்த விதமான குழப்பங்களும் கிடையாது. ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை அவர் ஷேர் பண்ணதும் இண்டஸ்ட்ரியே கொஞ்சம் அதிர்ந்து போய் தான் கிடக்கு. பூரி ஜெகநாதனுடைய இயக்கத்தில் விஜய் சேதுபதி இவங்க இல்லாமல் சம்யுக்தா, நிவேதா தாமஸ்னு நிறைய பேருடைய நடிப்பில் இப்போ ஒரு படம் உருவாகிட்டு இருக்கு. ஸ்லம் டாக் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு தற்காலிகமாக ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ஷூட்டிங் எல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் முடிஞ்சு கொஞ்சம்
பிரேக்கில் இருந்தாங்க. இப்போ மறுபடியும் செகண்ட் ஸ்கெடியூல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்குண்டான வேலைகள் போய்கிட்டு இருக்கா. அது ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு அப்டேட்டாக நமக்கு இந்த படங்களை பற்றிலாம் வரும். அப்படி இருக்கும்போது டபுள் ஸ்மார்ட்லாம் ரொம்ப சூப்பராக ஒன்று திரைப்படம். அப்படிப்பட்ட படத்தை இயக்குன பூரி ஜெகநாதனுடைய இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிக்கிறாரு. இது வெறும் கமர்ஷியலாக மட்டும் இல்லாமல் ஆழமான கதை இருக்கக்கூடிய ஒரு படமாகவும் இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. இப்போ செகண்ட் ஸ்கெடியூல் படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பித்து ரொம்ப வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay Sri. Take care.